போயிட்டு வரேம்மா. தம்பி உனக்கு எதுவும் ஆகலையே? இடிச்சு போட்டு கேள்வியா கேக்குற கேள்வி. அதிகமா பேசாத. ஆமா, நான் இப்ப எந்த வழியில போறது? குட்டியோண்டு இருந்துட்டு எவ்வளவு வேகமா ஓடுறான் பாரு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா, டோட்டா தானே இது. ஒரு வழியா வந்தாச்சு. இதோ வந்துட்டேன். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஆமா, யாரு பண்ணி? என்ன தெரியும் ஆண்டி, நான் தான். மொட்டையா சொன்னா எப்படி? ஞாபகம் வந்துடுச்சு. சரி சரி, உள்ளவா, வெளியிலேயே நிக்காத. ஒரு வழியா எனக்கு ஞாபகம் வந்துருச்சா? வந்துடுச்சு. அது சரி, நான் யூபியை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். யூபி கண்ணே, உன் முகத்தை கொஞ்சம் காமி கண்ணே. எல்லாம் யூபி எங்களே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் இங்க நிக்க, நீங்க அங்க போய் நிக்க. சேட்டை பண்ணிட்டு கடைசியில கோட்டை விட்டா. அது சரியில்ல, நீ நானும் ஒன்னா சேர்ந்தா கடைசியில இப்படித்தானே நடக்கும். ஹலோ, சொல்லுங்க. ஆமாமா, உங்க பையன் தானே? இங்கதான் இருக்கான். ஓ, நீங்க வரீங்களா? வாங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். போனை வச்சிடுறேன். ஆண்டி ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இருக்க. செல்ல குட்டிங்களா, 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இங்க பாருங்க, ஆன்டிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கணும். என்ன, நான் உங்களை பாத்துட்டே தான் இருப்பேன். ஏலே, உங்க வீட்டுல விருந்தோம்பலே சரியில்லவே. யூபி என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வருது. என் மேல அம்புட்டு பாசமாலே உனக்கு. ஜோட்டா தம்பி, யூபி கண்ணா, 2 பேரும் எங்க போனீங்க? எங்க இருக்கீங்க? அச்சோ, இவங்க 2 பேரையும் காணுமே. எங்க போனாங்க? அம்மா, நீ வந்துட்டியாப்பா? சீக்கிரமா உள்ள வா. வா. என்னம்மா? தயவு செஞ்சு அவங்கள கண்டுபிடிச்சிடு. நான் பாத்துக்கிறேன். அச்சோ, அவங்க 2 பேருமே சின்ன பசங்களாச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நல்லா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. உங்க பையனும் யூபியும் காணாம போயிட்டாங்க. அடியாத்தி, பரவாயில்ல, அவங்க எல்லாமே நிம்மதியா இருக்காங்க. என்னங்க நீங்க எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இதுல சீரியஸ் ஆகுற அளவுக்கு என்ன இருக்கு? உன் பிள்ளையாவது சின்ன குழந்தை, ஆனா என் பிள்ளை புத்திசாலி, பொழைச்சுக்குவான். கவலைப்பட வேண்டாம். ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேன். நாங்கெல்லாம் கட்டம் கட்டி காடு விளையாடுவோம்ல, இங்க பாரு. பார்த்தல அச்சோ, என்னைய வந்து இங்கே ஜெயிச்சுட்ட. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. என்ன சார், 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? யூபி, டோட்டாவை கூட்டிட்டு சீக்கிரமா கிளம்பு. அம்மா உன காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க 2 பேரும் வரதா இல்ல. வரமாட்டேன்னு அடம் பிடிக்காத. வா போலாம். என்ன எஸ்கேப் போயிட்டான்? நீ சொல்லல யூபி, நாம போகணுமா என்ன? சொல்ற பேச்ச கேளு யூபி, வா போகலாம். நாம ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? இன்னும் ஏழை காத்துக்கிட்டு இனிமே உன்னை விடுறதா இல்ல. இல்ல யூபி, அவன் தொல்லையை தாங்க முடியல. ஏதாவது பண்ணல. என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வா. நாம கிளம்பலாம். சொன்னா கேளு, நீ அவன் கூட போகாத. அம்மா உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஏழை வெயிட்டிங். அவனை தப்பிக்க வச்சு தப்பு பண்ணிட்டியல. மறுபடியும் எங்க போயிட்டாங்க? டோட்டா சொல்றது கேளு, என் கூட வந்துரு. முடியாது, போல. உங்க அம்மா உன்னை தேடுவாங்க. வா, சீக்கிரமா போகலாம்.
உலகமே சுத்துது ஐயா. யூபி, என்ன யூபி, சின்ன பையன் தோட்டம் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டிய. உனக்கு ஒண்ணும் ஆகல. நல்ல வேளை பிள்ளைங்க பத்திரமா வந்துருச்சுங்க. ஆமா ஆமா, குடும்பு பண்ணிட்டாங்க. நாம அப்புறம் பார்க்கலாம் என்ன. நான் வரேங்க. டாடா பை பை. அப்பா போயிட்டான். மறுபடியும் தொல்லை கொடுக்கலாம் நிச்சயம் டக்கிமிய பார்க்க யூபி ஹெல்ப் பண்றான் பாருங்க. ஏய் டக்கிமி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு சாயந்தரம் நீ ஃப்ரீயா இருக்கியாப்பா? இருப்பேனே. ஆச்சரியமா இருக்கு, நீயாவது ஃப்ரீயா இருக்கிறதாவது. கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்றது, படிச்சுட்டே இருந்தா போர் அடிக்கும், அதான் ஒரு கேப் விடலான்னு இருக்கேன். சரி, அந்த கேப்ல நீ என்ன பண்றதா இருக்க? உங்க வீட்ல இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோகிராம்? அதுவா, வழக்கம் போல எங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டே படிப்பேன், அவ்வளவுதான். அப்படியா? ஓகே, ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற, வரட்டுமா? யாஹூ, டக்கிமி வீட்டுக்கு வர போறா. நான் வந்துட்டேம்மா. ஓ, சரியான சமயத்துல தான் வந்திருக்க. சரி சரி, நீ வீட்டை பாத்துக்க. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போக வேண்டி இருக்கு. நான் வர வரைக்கும் யூபியை பத்திரமா பாத்துக்க. ஓகேமா, போயிட்டு வாங்க. டக்கிமி வரும்போது அம்மா இங்க இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஓகே, ஸ்டவ் பத்த வைக்கலாம். டக்கிமிக்கு என்ன பிடிக்கும்? நல்ல ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாமா? அதான் கரெக்டா இருக்கும். டக்கிமி வந்தாச்சு. இதோ வந்துட்டேன். ஹேய் டக்கிமி, ஏன் இப்படி முழிக்கிற? வீடு தேடி வந்தவங்கள உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? சரி சரி, உள்ளவா. இது அழகு. டக்கிமி இன்னும் வரலையா? ஆமா, போன்ல அவ்வளவுதான் இருக்கணும். நான் தான் மிச்சியோ பேசுறேன். டக்கிமி சொல்லு. ஓ, டக்குனு கிட்ட என்ன சொன்னா? அந்த கொடுமையை ஏன்பா கேக்குற? சரி சொல்ல, அதை விட்டு தள்ளு. அவங்க அம்மா அவளுக்கு ஏதோ முக்கியமான வேலை வச்சிருக்காங்களா, அதனால அவ வெளியே வர முடியாதாமா. அச்சோ, கேட்கவே வருத்தமா இருக்கே. சரி விட, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆனா டக்கிமி இன்னைக்கு வருவான்னு எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? ஆசை தோசை எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் கிளம்புறேன். இவங்க இவ்வளவு அவசரமா கிளம்புறா. யோகி, ஒரு முக்கியமான விஷயம், கண்ணை திறந்து பாரு. அந்த டொசாக்கா எங்க போறான்னு பார்த்து சொல்றியா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வீட்டுக்கா? சாரிப்பா, இத கொண்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு நல்ல மனசா? என்ன ஏமாத்திட்டு அவன் டக்கிமி வீட்டுக்கா போறான். அவனை நான் ஒரு வழி பண்றேன். அச்சச்சோ, அம்மா வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கே இருந்தாகணுமே. ஆனா நான் அங்க போகாமையும் இருக்க முடியாது. என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் எப்படியாவது அங்க போயே ஆகணுமே. எப்படி? அது ஒண்ணும் இல்லடா செல்லக்குட்டி, நான் இன்னைக்கு வெளியே போனா என்னெல்லாம் ஆகணும் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? என்னது, நிஜமா சொல்ற? டைம் ஆகுது இல்ல யூபி, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் மானிட்டரை எடுத்து பாரு. என்னப்பா ஒண்ணுமே வர மாட்டேங்குது? அது தெரியல. இந்தா, டயர்ட் ஆயிட்ட, இத குடி. சரி, என்ன நடக்க போகுதுன்னு சீக்கிரம் காமி. பாதுகாப்பாதான் நடந்து போறேன். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடுற? நல்லதாவே எதுவும் நடக்காதா? டக்கிமி யாருக்கு பூ எடுத்துட்டு போறா? ஏன் அதுக்குள்ள நின்னு போச்சு? அட என்ன யூபி, நீ 24 hours பிராட்காஸ்ட் ஆகுற உன் சேனலே இப்போ டவுன் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டக்கிமிய பாக்கணும், பிரச்சனையிலயும் மாட்டக்கூடாது. ஐடியா, நடக்க போறது ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இத வச்சு மேனேஜ் பண்றேன். எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த பக்கம் யாரும் இல்ல.
வலிக்குது, வேலையா போச்சு. ஏதோ உங்களுக்காக போனா போட்டுன்னு விடுறேன். யூபி மானிட்டர்ல காட்டின மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? குழந்தைதான் சைக்கிள் ஓட்டிட்டு காலு 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 போச்சே, வலிக்குது. அச்சச்சோ, இன்னும் அடங்கலையா? வேணா, 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 இந்த மாதிரி காமெடியானதெல்லாம் அவன் தானே பண்ணுவான். எனக்கு பட்டம் கொடுக்குற நேரமா இது, சீக்கிரம் வந்து காப்பாத்துப்பா.